உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தமிழகத்தில் முதற்கட்ட தேர்தல் சுற்றுப்பயணத்தை இபிஎஸ் இன்று நிறைவு செய்கிறார். இந்த நிலையில் இபிஎஸ்ஸின் தேர்தல் சுற்றுப்பயணம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுக இடையே கடும் போட்டி ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் முதல்கட்ட தேர்தல் சுற்றுப்பயணத்தை இன்றுடன் எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்திருக்கிறார். வட மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களிலும் அவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் முதல்கட்ட தன்னுடைய சுற்றுப்பயணத்தை இபிஎஸ் நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இவருடைய தேர்தல் சுற்றுப்பயணம் என்ன தாக்கத்தை தொண்டர்கள் மத்தியில் மக்கள் மத்தியிலும் எழுப்பியிருக்கிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது குறித்தான தகவல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல்கட்ட தேர்தல் சுற்றுப்பயணத்தை எதிர்க்கட்சித் தலைவர் இன்று நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இது என்ன தாக்கத்தை மக்கள் மத்தியும் தொண்டர்கள் மத்தியிலும் எழுப்பியிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் அரங்கத்திலிருந்து இணைகிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், முதற்கட்டமா இன்றைய தினத்தோட முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை எதிர்க்கட்சித் தலைவர் நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில மக்கள் மத்தியிலும் கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் என்ன தாக்கத்தை இது ஏற்படுத்தியிருக்கு? ஷாம், வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பரப்புரையை தற்போதே தொடங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய இபிஎஸ் அவர்களின் அந்த சுற்றுப்பயணம் இன்றைய தினத்தோடு அந்த முதற்கட்ட சுற்றுப்பயணம் நிறைவடைகின்றது. இந்த 13 நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று வரக்கூடிய இபிஎஸ் அவர்களின் பிரச்சாரம் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அவர் வைத்த வாதங்கள், அவர் வைத்த அந்த பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறித்து விரிவாக இந்த செய்தியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த 7ஆம் தேதி கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக அதிமுக மிக வலுவாக இருக்கக்கூடிய கோவையிலே தன்னுடைய பிரச்சாரத்தை இபிஎஸ் அவர்கள் தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட அந்த வட மாவட்டங்களுக்கு வந்து பிறகு அப்படியே டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, அதே போல தஞ்சாவூர், அங்க இருக்கக்கூடிய திருவையாறு உள்ளிட்ட பகுதிகள் வரை நேற்று வரை 31 தொகுதிகளிலே அவர் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றார். பிரச்சாரத்திற்கு சென்ற இடங்களில் அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த காலங்களில் என்னென்ன செயல்களை எல்லாம் நாங்கள் மக்கள் நல திட்டங்களாக செய்திருக்கின்றோம், அதே போல கடந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியிலே திமுக என்னென்ன மாதிரியான மக்கள் விரோத போக்கை செய்திருக்கின்றது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நிர்வாக திறன் இன்மை போன்ற பல விஷயங்களை இபிஎஸ் பேசியிருக்கின்றார். இந்த விஷயங்கள் எந்த அளவிற்கு அதிமுகவினரை கவர்ந்திருக்கின்றது, அதே போல அதிமுகவினரை தாண்டி மற்ற பொதுமக்களை இந்த பிரச்சாரம் ஈர்த்திருக்கிறதா என்பது குறித்து விரிவாக பேச வேண்டிய, அலச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. மக்கள் அதிகம் கூடுவார்கள், முதல் தொடக்கமே நன்றாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அவர் கோவையில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். கோவையில் கூடிய கூட்டத்தை விட மற்ற மாவட்டங்களில் கூடிய கூட்டம் அதிகமாக இருந்தது என்பதுதான் பெரும்பாலும் அனைத்து தரப்பினருடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த கூட்டம் என்பது அதிமுகவிற்கு முதலில் ஒரு பெரிய பிளஸ்ஸாக மாறியிருப்பதாக அங்கிருந்து களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கடலூராக இருந்தாலும், விழுப்புரமாக இருந்தாலும், அல்லது டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும், அதாவது நாகை, திருவாரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் அதே போல ஆயிரக்கணக்கான மக்கள் இபிஎஸ் சென்ற அந்த பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்றதை பார்க்க முடிந்தது. ஒரு பெருந்திரள் கூட்டத்தை பார்க்கும் போதே அது ஒரு பெரிய எனர்ஜியை கொடுப்பதாக அதிமுகவினர் சொல்கிறார்கள். அதாவது கடந்த 4.5 ஆண்டு காலமாகவும் அதற்கு முன்பும் தொடர்ச்சியாக அதிமுக பல தோல்விகளை சந்தித்து வருகின்றது. அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், இடையில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களாக இருந்தாலும் அதிமுகவுக்கு தொடர்ந்து சோர்வு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த சோர்வை நீக்கக்கூடிய வகையிலே இந்த பெருந்திரள் கூட்டம் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய கூட்டமாக எங்களுக்கு மாறி இருக்கிறது என்று அதிமுக முக்கிய நிர்வாகிகளிடம் பேசும்போது குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் இபிஎஸ் அவர்களுடைய பேச்சு எந்த அளவிற்கு இருந்தது என்று நாம் பார்க்கும்போது அவர் செல்லும் இடங்களெல்லாம் 3 விஷயங்களை மிக முக்கியமாக சொன்னார். குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற
தமிழக அரசினுடைய அந்த திட்டத்தை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார். அது எங்களுக்கான விளம்பர பிரச்சாரம் என்று ஆளும் அரசு பதிலடி விமர்சனத்தை முன்வைத்திருந்தது. அதே போல மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இதுல கூட்டணி ஆட்சி என்பது முக்கியமான ஒரு விஷயமாக விவாத பொருளாக மாறியிருந்தது. அது குறித்து வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதே போல திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை இபிஎஸ் மிக கடுமையாக சாடியிருந்தார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவையெல்லாம் தங்களுடைய தனித்தன்மையை இழந்துவிட்டன, மக்களுக்காக எந்த போராட்டத்தையும் நடத்த முன்வருவதில்லை, திமுக என்ன சொல்கிறதோ அதை அப்படியே கேட்டு நடக்கக்கூடிய கட்சிகளாக இந்த கட்சிகள் மாறிவிட்டன என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதே நேரத்தில் அந்த கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வர வேண்டும் என்றும் அவர் பல இடங்களில் கோரிக்கை வைத்திருந்தார். அதனை அந்த கட்சிகள் மிக கடுமையாக எதிர்த்திருந்தன. நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு எங்களை கூட்டணிக்கு அழைப்பது எந்த வகை நியாயம், நாங்கள் வரமாட்டோம் என்று வெளிப்படையாகவே அவர்கள் பேட்டிகளும் கொடுத்திருந்தார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் கூட்டணிக்கு வராத காரணத்தினால்தான் எங்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை இபிஎஸ் முன்வைக்கிறார் என்றும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தன. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே கூட்டணி ஆட்சி, அதாவது இவர் செல்லும் இடமெல்லாம் தொடர்ந்து அதிமுக பெரும்பான்மையுடன் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும், தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள் என்று தெரிவித்து வந்தார். அதே நேரத்தில் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் சாத்தியம், இந்த முறை கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்ற வகையில் அவரது பேட்டிகள் அமைந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாக விவாதமாக மாறியிருக்கின்றது. இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய கட்சி ஆரம்பித்து வந்திருக்கக்கூடிய நிலையில நாங்கள் ஒரு மூன்றாவது பார்ட்டி, நாங்கள் ஒரு பெரிய கட்சி, திமுகவிற்கு மாற்று நாங்கள் தான் என்று சொல்லி வந்த நிலையில இபிஎஸ் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் என்பது தமிழ்நாட்டில் யார் வெற்றி பெற்றாலும், அதாவது திமுகவோ அதிமுக யார் வெற்றி பெற்றாலும் எங்களை சுற்றி தான் இந்த அரசியல் இருக்கும், மூன்றாவதாக ஒரு கட்சி உள்ளே வர முடியாது என்ற அடிப்படையிலே அவரது பிரச்சாரம் மாற்றியிருப்பதாகவும் சொல்கின்றார்கள். எனவே தமிழ்நாட்டில் இபிஎஸ் வைக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்களுக்கு, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு திமுக பதில் சொல்வதும், திமுகவை அடுத்த நாள் தாக்கி இபிஎஸ் பேசுவதுமாக இந்த முதற்கட்ட பிரச்சாரம் நகர்ந்திருக்கின்றது. இந்த பிரச்சாரத்தை பொறுத்தவரையிலே அதிமுகவினருக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக மாறியிருப்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அவர் சென்ற தொகுதிகளில் அந்த உள்ளூர் பிரச்சனைகள், விழுப்புரமாக இருந்தாலும் கடலூராக இருந்தாலும் மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட பல இடங்களில் உள்ளூர் பிரச்சனைகள், விவசாயிகள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, நெசவாளர்கள் பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை என்று அந்தந்த உள்ளூர் பிரச்சனைகளையும் அந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளையும் அவர் பேசியிருக்கின்றார். அது எந்த அளவிற்கு களத்தில் எதிரொலித்திருக்கின்றது, அந்த கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின்.